lecture. The topic of the lecture is Exception Handling Part 2. This is the outline of this video. In this, we are going to see what is multiple catch blocks, throws, finally, and their corresponding examples. Multiple catch clauses. More than one exception could be raised by a single block of code. அதாவது ஒரு block of codeல more than one exception வரதுக்கான possibility இருக்கு. இந்த previous classல நம்ம discuss பண்ணும்போது ஒரு block of codeல ஒரே ஒரு exception தான் வந்துச்சு. அதை எப்படி handle பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ suppose more than one exception ஒரு blockல வந்துச்சுன்னா வரதுக்கான possibilities இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி handle பண்றதுன்னு பார்க்க போறோம். So for that we can have two or more catch clauses, each catching a different type of exceptions. So அப்போ multiple exceptions வந்ததுன்னா அதை handle பண்றதுக்கு நம்ம multiple catch clauses கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு try block followed by நான் என்ன கொடுக்கலாம், more than one catch clauses கொடுத்துக்கலாம். When an exception is thrown, each catch statement is inspected in order and the first one whose type matches that of the exception is executed. அப்போ first exception block arithmetic exception handle பண்ணுது. second exception block null pointer exception handle பண்ணுது. அப்போ ஒரு block of codeல இருந்து ஒரு exception throw ஆச்சுன்னா நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா first catch statementக்கு வரும். அப்போ த்ரோ பண்ண எக்ஸெப்ஷன் டைப்பும் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்ல இருக்க எக்ஸெப்ஷன் டைப்பும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு போகும். அப்போ திருப்பி மேட்ச் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் இருக்கான்னு பார்க்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போ மேட்ச் வருதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். After one catch statement executes, the others are bypassed and the execution continues after the try catch block. அதாவது எந்த catch block statement நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுதோ அந்த பிளாக்குக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா catch blocksம் நமக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா bypass ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த catch blocks எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடும். நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கேட்சுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். This is the concept. அப்போ ஒரு ட்ரை பிளாக்கோட we can attach multiple catch classes. அப்போ எக்ஸெப்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். த்ரோ பண்ண எக்ஸெப்ஷன் டைப்பும் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்கோட எக்ஸெப்ஷன் டைப்பும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் தெர் இஸ் நோ மேட்ச்னா நெக்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படியே போயிட்டே வரும். எந்த கேட்ச் பிளாக் மேட்ச் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இருக்க கேட்ச் பிளாக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்குக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ். அதுக்காக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். இதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கேட்ச் அப்படின்னு கிளாஸோட நேம் வச்சிருக்கேன். இதில் ஒரு மெயின் மெத்தட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நான் எத்தனை கேட்ச் பிளாக்ஸ் போட்டிருக்கேன்னா ஒரு கேட்ச் பிளாக் போட்டிருக்கேன். அது எதுக்காக எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேண்ட்லிங் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ரெண்டாவது ஒரு கேட்ச் பிளாக் போட்டிருக்கேன். இதை எது ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ வி ஹாவ் அட்டாச்ட் டூ கேட்ச் பிளாக்ஸ் வித் அ சிங்கிள் ட்ரை பிளாக். We will see the statements one by one in the try block. The first statement here is int a equal to args.length. இப்போ இந்த ஆர்கேஸ்ங்கிறது என்னன்னா பெராமீட்டர், மெயினோட பெராமீட்டர். மெயின் எதை ரிசீவ் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங் அரே as ஆர்குமெண்ட். அப்போ நம்ம ரன் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஸ்க்கு வந்து சேரும். இப்போ இந்த ஆர்கேஸ்ங்கிற அரேவோட லென்த் எடுக்கிறதுக்கு லென்த் args.length அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த அரேல எவ்வளோ லென்த் இருக்கு, அதாவது லென்த்னா அந்த அரேக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுக்கும். அதை எடுத்து ஏக்கு வைக்கும். சப்போஸ் நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல ரன் பண்ணும்போது அப்படின்னா args.lengthோட வேல்யூ 0ன்னு இருக்கும். அப்போ அதை எடுத்து நான் ஏக்கு அசைன் பண்ணும்போது ஏவோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ஏவோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் system.out.println within double quotes a
equal to plus a. அப்ப a equal to 0 அப்படின்னு print ஆகும். And coming to the third statement, int b equal to 42 divided by a. Here a is 0. அப்ப 42 divided by 0 போட்டா நமக்கு என்ன வரும்? As we discussed in the previous lecture, arithmetic exception வரும். arithmetic exception வந்தவுடனே சிஸ்டம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா arithmetic exception த்ரோ பண்ணிடும். அப்ப த்ரோ பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். அப்ப த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் என்ன? arithmetic exception ஆப்ஜெக்ட். அப்ப இந்த கேட்ச் பிளாக் எதுக்காக எழுதியிருக்கோம்? arithmetic exception ஹேண்டில் பண்றதுக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆப்ஜெக்ட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப ஆப்ஜெக்ட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு நடக்கும். அப்ப டிவைட் பை 0 பிளஸ் இ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈனு நம்ம system.out.println கொடுத்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸெப்ஷன் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அப்போ இந்த கேட்ச் மேட்ச் ஆனதுனால இந்த கேட்ச் நடக்காது. நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா system.out.println after try catch blocks கிடைக்கும். So this is the first scenario. Suppose நான் வந்து ரன் பண்ணும்போது suppose I am passing 2 arguments. அப்ப ஆர்கஸ்ல 2 வேல்யூ இருக்கு. அப்ப 2 வேல்யூ இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? லென்த் வந்து 2ன்னு கிடைக்கும். அப்ப 2 வந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏக்கு எடுத்து அசைன் பண்ணிருக்கேன். அப்ப a equal to 2ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்டிஜர் b equal to 42 divided by 2ன்னு வரும். இப்ப வந்து நமக்கு என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா arithmetic exception வராது. 42வை 2ஆல டிவைட் பண்ண முடியும். நமக்கு 21 அவுட்புட் கிடைக்கும். அந்த 21 வந்து எதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கும்னு பாத்தீங்கன்னா bக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அப்ப இந்த சினாரியோல எனக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸெப்ஷன் வரல. ஓகே. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்டிஜர் c ஸ்கொயர் பிராக்கெட் ஈக்குவல் டு வித்தின் கர்லி பிரேஸ்ல 1 போட்டிருக்கேன். அதாவது ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த அரேக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட்டை போட்டிருக்கேன். அப்ப the size of the array is 1. So the default index arrayல எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். We have already discussed in the first unit. Now நான் என்ன ட்ரை பண்றேன்னா c of 42க்கு 99ன்னு சொல்றேன். அப்ப c 42ங்கிற இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த அரேவை பொறுத்தவரையிலும் இந்த பாசிபிள் இண்டெக்ஸ் வந்து 0 மட்டும்தான். ஏன்னா அதுல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0ங்கிறதுனால இண்டெக்ஸ் 0 மட்டும்தான் ஒன்லி பாசிபிள் இண்டெக்ஸ். பட் நான் என்ன இண்டெக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா 42ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப 42ங்கிற இண்டெக்ஸ் இருக்கா? இல்ல. அது வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். நம்மளோட பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 0 தான். சப்போஸ் என்கிட்ட 5 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த பவுண்டரிங்கிறது என்னன்னா 0ல இருந்து 4 வரையிலும். அப்ப இந்த 4க்கு மேல நம்மளோட இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் சொல்றது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சிஸ்டம் வந்து புஷ் பண்ணி விடும். புஷ் பண்ண உடனே நேரா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். ஸோ the ஆப்ஜெக்ட் த்ரோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனோடது. இங்க இருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு. அப்ப ஆப்ஜெக்ட் மேட்ச் ஆகல. அப்ப நேரா கண்ட்ரோல் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். அப்ப செகண்ட் கேட்ச் பிளாக் வந்தோடனே எனக்கு மேட்ச் ஆயிருச்சு. அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதை கோட்ஸுக்குள்ள கொடுத்துருக்கேன். பிளஸ் என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா இ. அப்ப டிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் பண்ணும். அப்ப டிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேரம் எங்க கண்ட்ரோல் வரும்னு பாத்தீங்கன்னா ட்ரை பிளாக்கு அப்புறமா வரும். ஸோ இந்த ட்ரை பிளாக் அப்புறமா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ச் பிளாக்ஸ் மல்டிபிள் போடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா it is important to remember that the exception subclass must come before any of their superclasses. அப்ப கேட்ச் பிளாக் எழுதும் போது ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக் வந்து சப்கிளாஸ் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறமா வர கேட்ச் பிளாக்ஸ்ல தான் சூப்பர் கிளாஸுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு எழுதணும். ஏன்னா சூப்பர் கிளாஸ் எக்ஸெப்ஷனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அதோட எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. சப் கிளாஸோட எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப சப்போஸ் நம்ம அதை ரிவர்ஸ்ல போட்டு தட் இஸ் சூப்பர் கிளாஸ் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ற கேட்ச் பிளாக்கை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அடுத்தது சப் கிளாஸை ஹேண்டில் பண்ற எக்ஸெப்ஷனை போட்டோம்னா இந்த செகண்ட் சப் கிளாஸ் இருக்கிறது எப்பயுமே ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாததுனால நமக்கு எரர் மெசேஜ் வரும். அதனால நம்ம கேர்ஃபுல்லா மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ் போடும்போது முதல்ல சப் கிளாஸோட ஹேண்டில் பண்ற
கேட்ச் பிளாக்ஸ் போட்டுட்டு தென் சூப்பர் கிளாஸோட கேட்ச் பிளாக்ஸ் போடணும். ஸோ இது வந்து நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், சூப்பர் சப் கேட்ச்ன்னு சொல்லிட்டு மெயின் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒன் ட்ரை பிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ட்ரை பிளாக்ல இன்டிஜர் a ஈக்குவல் டு 0 செமிகோலன் கொடுத்துருக்கு, இன்டிஜர் b ஈக்குவல் டு 42 டிவைடட் பை ஏன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, நமக்கு 0. அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும். ஓகே, ஆனால் இப்போ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்த உடனே டைரக்டா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆஃப் எக்ஸெப்ஷன் இ. அப்போ அந்த எக்ஸெப்ஷன் ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா that is the super class, right? That is the super class, arithmetic exceptionக்கான super class. அப்ப இந்த super classக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, it can handle its own exception as well as its a subclass exception. So அப்ப arithmetic exception எதுவே ஹேண்டில் பண்ணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷனே ஹேண்டில் பண்ணிரும். அப்ப மேட்ச் ஆயிரும். அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெனரிக் எக்ஸெப்ஷன் கேட்ச்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பிளாக் கொடுத்துருக்கேன் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த கேட்ச் பிளாக் எப்பயுமே ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எரர் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் எதவா போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக போட்டோன்னா எனக்கு அந்த எரர் வந்து எனக்கு கரெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் போடும்போது நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சே இஸ் த்ரோ. த்ரோங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we caught and handled the exception that are thrown by the Java runtime system. இதுக்கு முன்னாடி வரலும் த்ரோ பண்ணது யாரு, சிஸ்டம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், த்ரோ பண்ணது சிஸ்டமே ஹேண்டில் பண்ணிச்சு. இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், த்ரோ பண்ணது சிஸ்டம், ஹேண்டில் பண்ணது நம்ம. இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், த்ரோ பண்ணது சிஸ்டம், ஹேண்டில் பண்றோம், ஆனா மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு த்ரோ an exception manually using throw statement. அப்ப த்ரோ ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலா நம்மளையே எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இந்த த்ரோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ த்ரோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோவபிள் இன்ஸ்டன்ஸ். அப்போ இந்த த்ரோவபிள் இன்ஸ்டன்ஸ் வந்து எதுவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா must be an object of type throwable or a subclass of throwable. அப்ப த்ரோவபிள்ங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ். அந்த த்ரோவபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்லனா அந்த த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸஸ் எதெல்லாம் வருதோ அதோட ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண முடியும். அப்ப த்ரோவபிள் இன்ஸ்டன்ஸ், தட்ஸ் இஸ் தி சின்டாக்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா simple types such as integer or character as well as the non-throwable classes such as string and object cannot be used as exceptions. அப்ப இன்டீஜர்ஸ், கேரக்டர் இதெல்லாம் சிம்பிள் டைப்ஸ், நமக்கே தெரியும். இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் இதெல்லாம் சிம்பிள் டைப்ஸ். அதெல்லாம் நமக்கு எதுல வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்காது. அதே மாதிரி நான் த்ரோவபிள் கிளாஸஸ் சிலது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கு. இதெல்லாம் நான் த்ரோவபிள் கிளாஸஸ்னு சொல்றது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸா யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் திங் எப்படின்னா எப்படி த்ரோவபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. There are two ways in which we can create a throwable object. The first one is using parameter into a catch clause. The second one is creating one with a new operator. அதாவது catch offனு போட்டு parameterல நீங்க எழுதுறீங்க. For example catch off arithmetic exception e. அப்ப சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், throwable ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual நமக்கு தெரியும் ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது with the help of new operator. Likewise we can create an object for throwable class using new operator. When the throw statement is executed, control goes to the first catch statement. If the exception type is matched, the corresponding exception type is executed. If not, then the next enclosing catch statement is inspected and so on. If no matching case is found, then the default exception handler halts the program and prints the stack trace. அதாவது என்ன சொல்றோம், எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்போ நான் த்ரோ பண்றேன். த்ரோ பண்ணோடனே நேராக எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா as usual
ஃபர்ஸ்ட் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும். அப்போ த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பும் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்ல இருக்க ஆப்ஜெக்ட் டைப்பும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ப்ரோக்ராம், அந்த கரஸ்பாண்டிங் பிளாக் ஆஃப் கோட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு போகும். மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா பிரிண்ட் பண்ணும். அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் நடக்கும். லைக்வைஸ் போயிட்டே இருக்கும். அப்போ எந்த கேட்ச் பிளாக்கு வந்து மேட்ச் வருதோ அந்த கேட்ச் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி கேட்ச் இல்லை அப்படிங்கிறப்ப there is no match found அப்படிங்கிறப்ப டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வந்து நடக்கும். அப்போ இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரோட வேலை என்ன? ப்ரோக்ராமை ஹால்ட் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங்கா அந்த ஸ்டாக் ட்ரேஸை பிரிண்ட் பண்ணிடும். தட்ஸ் ஆல். இதுதான் த்ரோவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் we will see an example for this one. So class ext3 இதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்க மாதிரி எழுதியிருக்கோம். So look at this try statement and I have introduced 2 catch blocks. That's all. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த ட்ரை பிளாக்ல நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஆஃப் டெமோ. ஸோ நியூ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஆஃப் டெமோ. ஸோ திஸ் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கிளாஸ். அண்ட் இந்த த்ரோ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் n is equal to நியூ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஆஃப் டெமோன்னு போட்டோம். அப்போ அதை நான் ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளை வைக்கல, டைரக்டாக த்ரோ பண்ணுறேன். ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது, டைரக்டாக நான் த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ணோடனே கண்ட்ரோல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அப்போ த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப் என்ன? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். அப்போ இந்த கேட்ச் பிளாக் என்ன பண்ணுது? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுது. அப்போ ரெண்டு எக்ஸெப்ஷன் நமக்கு என்ன ஆகல? மேட்ச் ஆகல. அப்போ மேட்ச் ஆகலைங்கிறதுனால நேராக கண்ட்ரோல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். ஸோ இப்போ இந்த செகண்ட் கேட்ச் பிளாக்கும் இப்போ நம்ம த்ரோ பண்ணதும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ மேட்ச் ஆனோடனே நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் எந்த கேட்ச் பிளாக் மேட்ச் ஆகுதோ அந்த கேட்ச் பிளாக்ல இருக்கிறது நமக்கு நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக்குக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வரும். அதனால் நமக்கு என்ன அவுட்புட்டில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டுங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே இந்த ப்ரோக்ராம் லைட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக நான் நோட் பேடில் போயிட்டு போடுறேன். So I am opening the notepad. போட்டாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ext3.javaன்னு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. சேவ். Then I am going to compile this code ext3.java. There won't be any error. Java ext3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆனோடனே நமக்கு என்ன இருக்கு? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன்ங்கிற மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. அடுத்தது நேராக எங்க கண்ட்ரோல் வரும்? கேட்ச் பிளாக்கை ஃபாலோ பண்ணி. அப்போ கேட்ச் பிளாக் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு system.out.println ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ள என்ன மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன்? திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். அப்போ திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன கான்செப்ட் சொன்னோம்? இப்போ மேட்சே இல்லைன்னா டிஃபால்ட்டு ஹேண்டிலர் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன கொடுக்க போறேன்? இந்த இடத்துல நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே போடுறேன். தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இதை எப்படி கூட எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் n is equal to new null pointer exception of demo. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து விட்டு இப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது எதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன்? எண்ணில் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த்ரோ என்னன்னு போடலாம். இப்போ இந்த அன்னெசரியாக என்ன ரிசீவ் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக போன கேஸில் போட்டிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதை எடுத்து இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ n ரெஃபர்ஸ் த ஆப்ஜெக்ட். இப்போ நான் த்ரோ என்னன்னு கொடுக்குறேன். அப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் டைப் வந்து நல் பாயிண்டர். அந்த இது வந்து இதோட மேட்ச் பண்ணும்.
அப்போ இங்கே இருக்கிறது மேட்ச் இல்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் கோஸ் டு த செகண்ட் கேட்ச் பிளாக். செகண்ட் கேட்ச் பிளாக் எதுக்காக எழுதியிருக்கோம்? ஃபார் ஹேண்ட்லிங் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். பட் த்ரோ பண்ணது எனக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸோ இங்கேயும் மேட்ச் இல்லை. அப்போ ரெண்டு கேட்ச் தான் நம்மளே பொறுத்தவரை இருக்கு. அப்போ தெர் இஸ் நோ மேட்ச் ஃபார் திஸ் கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன். ஸோ இன் திஸ் கேஸ் த டிஃபால்ட் ஹேண்டிலர் நடக்கும். அப்போ டிஃபால்ட் ஹேண்டிலர் என்ன பண்ணும்? ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாக் ட்ரேஸை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஓகே, வி வில் சி வாட் வில் ஹேப்பன். So I am compiling this code once again. I am running this code. See, exception in thread main java.lang.nullPointer exception colon demo at exe3.main of exe3.java colon 7. So அப்போ மெசேஜ் கொடுத்துட்டு பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு என்ன வரல? அந்த கேட்ச் பிளாக் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு வரல. ஏன்னா the default exception handler execute ஆனதுனால. Okay. Next, we will see about throws. இப்போ த்ரோஸுங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ கிளாஸ் லிஸ்ட் த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் தட் எ மெத்தட் மைட் த்ரோ. அதாவது ஒரு மெத்தடு என்னெல்லாம் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம எதில் கொடுத்துடணும்னு பார்த்தீங்கன்னா த்ரோஸ் லிஸ்ட்டில் கொடுத்துடணும். அதர்வைஸ் நமக்கு எரர் வரும். இந்த த்ரோஸ் லிஸ்ட் எதுக்கெல்லாம் நெசசரின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நெசசரி ஃபார் ஆல் எக்ஸெப்ஷன்ஸ் எக்ஸெப்ட் தோஸ் ஆஃப் டைப் எரர் ஆர் ரன் டைம் எக்ஸெப்ஷன் ஆர் எனி ஆஃப் தேர் சப்கிளாசஸ். If not, a compile time error will occur. அதாவது இந்த த்ரோஸ் லிஸ்ட் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் நெசசரின்னு பார்த்தீங்கன்னா, எரர்னு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு, ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்னாலும் அதோட சப் கிளாஸோட எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும்னாலும் இந்த த்ரோஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இதை தவிர மற்றதுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்போ கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம கொடுக்காம விட்டோம்னா கம்பைல் டைம் எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் மெத்தடோட சின்டாக்ஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், parameter list. See, look at this. After closing this parenthesis, we have to give the keyword throws. இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் லிஸ்ட்னு வரும். லிஸ்ட்னு சொன்னாலே என்ன சொல்றோம்? கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல என்னென்ன எக்ஸெப்ஷனை இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றத நமக்கு எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் லிஸ்ட்டில் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஓப்பனிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும், க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்கரெக்ட் வெர்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் த்ரோ டெமோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸுக்குள்ள ஜஸ்ட் நம்ம கவனிங்க, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கேன். ரைட், ஸ்டாட்டிக் வாய்ட் த்ரோ ஒன். த நேம் ஆஃப் த மெத்தட் இஸ் த்ரோ ஒன். இட் வில் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. கீவேர்ட் நான் ப்ரிஃபிக்ஸில் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ தட் த்ரோ ஒன் இஸ் ஸ்டாட்டிக். Now, இதுக்குள்ள inside this, the first statement system.out.println within double quotes inside throw one semicolon. அப்போ ஒரு inside throw oneங்கிறது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? throw new illegal access exception of demoன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த throw oneங்கிற மெத்தட் எதை த்ரோ பண்ணுது? illegal access exception. ஆனால் நம்ம த்ரோஸ் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் மெயின் மெத்தடை பாருங்க. ஸோ இந்த மெயின் மெத்தடை இதில் கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான் கால் பண்ண முடியும். அப்போ மெயின் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ மெயின்லேருந்து நான் இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறேன். த்ரோஸ் ஒன்னுங்கிற த்ரோஸ் டெமோங்கிற கிளாஸில் ரெண்டு மெத்தட் எழுதியிருக்கேன். மெயின் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இன்னொன்று த்ரோ ஒன்னுங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ மெயினுங்கிற ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து இந்த த்ரோ ஒன்னுங்கிற ஸ்டாட்டிக் மெத்தடை தான் கால் பண்ண முடியும். அப்போ நான் த்ரோ ஒன்னு கால் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன இல்லை? த்ரோஸ் லிஸ்ட் இல்லாதனால நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு எரரை கொடுக்கும். we will discuss. நான் இப்போ அதை காமிக்கிறேன். காப்பி பண்ணி என்னோட நோட் பேடில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். த்ரோஸ் டெமோ டாட் ஜாவான்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், do you want to replace it ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு கம்பைல் திஸ் கிளாஸ் throws one.java, throws demo.java, so that it is giving error. throws demo.java, that's it. இப்போ பாருங்க எனக்கு என்ன கிடைக்குது? unreported exception, illegal access exception might caught or declared to be thrown அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது எரர். அப்போ இந்த எரரை எப்படி மேடம் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த எக்ஸெப்ஷனை
ரைஸ் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், ட்ரைல கொடுக்கணும். அப்போ இந்த த்ரோ ஒன்னுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால எனக்கு என்ன வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எக்ஸப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ என்ன எக்ஸப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷன். அப்போ இந்த ட்ரை பிளாக்குக்குள்ள தான் அந்த கால் பண்ற ஸ்டேட்மெண்ட் வரணும். இந்த கேட்ச் பிளாக் எதை ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, so inside this catch clause I am going to add system.out.println of e. That's all. இதை கொடுத்துட்டா மட்டும் எரர் போயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணும், இப்போ ஒரு மெத்தட் வந்து என்னெல்லாம் எக்ஸப்ஷனா கொடுக்குதோ த்ரோ பண்ணுதோ அந்த எக்ஸப்ஷன் டைப்ஸ் ரன் டைம் எக்ஸப்ஷன், எரர் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸா இருந்தா கண்டிப்பா எதுல ஆட் பண்ணணும்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா த்ரோஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா த்ரோஸ் இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷன் சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். இப்போ நான் இங்கேயே மாடிஃபை பண்ணிட்டேன். த்ரோ ஒன்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ள வச்சு கால் பண்ணணும், ட்ரைல. ஏன்னா த்ரோ ஒன்னுங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு எதை த்ரோ பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷன். அதனால இதை வந்து ட்ரைக்குள்ள கொடுக்கணும். எப்போ நம்ம ட்ரை சேர்த்தாலும் அதோட நம்ம எதை அசோசியேட் பண்ணிக்கணும், எய்தர் கேட்ச் பிளாக் ஆர் ஃபைனலி ஆட் பண்ணிக்கணும். இங்கே நான் கேட்ச் பிளாக் எழுதுறேன். ஸோ ஃபார் ஹேண்ட்லிங் இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷன் நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரோஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த இல்லீகல் ஆக்சஸ் எக்ஸப்ஷன்ங்கிறது நமக்கு எதோட சப் கிளாஸா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸா வருது. அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ல த்ரோஸ் லிஸ்ட்ல இதை ஆட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி ஒரு தடவை கம்பைல் பண்றேன். தட்ஸ் இட், there is no error. Now I am going to execute this code throws demo. That's all. Inside throw 1 வந்துச்சு. இது த்ரோ பண்ணதுனால நேராக எங்கே வருது, கேட்ச் பிளாக் வரும். அப்போ இந்த கேட்ச் பிளாக்கோட டைப் மேட்ச் ஆகுது. அப்போ எனக்கு ஈயோட டிஸ்கிரிப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஈயோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, java.lang.illegalAccessException: demo. இந்த டெமோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த மெசேஜ் தான் எனக்கு டெமோவாக கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் திஸ் இஸ் அபவுட் த்ரோஸ் எக்ஸாம்பிள். இன்கரெக்ட் வெர்ஷன் போட்டாச்சு. இந்த கரெக்ட் வெர்ஷனில் என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன், ட்ரை போடணும், கேட்ச் போடணும் அண்ட் த்ரோஸ் லிஸ்ட் ஆட் பண்ணணும். தட்ஸ் ஆல். Next, we are going to move on to the finally block. So, the finally block is used to handle an exception that is not caught by any of the previous statement. அப்ப நான் ஒரு ட்ரை எழுதியிருக்கேன், மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸாலையும் கேட்ச் பண்ண முடியாத எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் யார் கேட்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி கேட்ச் பண்ணும். The finally block can be used to handle any exception generated within a try block. அப்ப ட்ரை பிளாக் ஜெனரேட் பண்ற எந்த எக்ஸப்ஷனை வேணாலும் ஹேண்டில் பண்றது எதால பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக்ல பண்ண முடியும். It may be added immediately after the try block or after the last catch block. அப்ப இந்த ஃபைனலி பிளாக் எங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்கு அப்புறமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ட்ரை போட்டு ஃபாலோட் பை கேட்ச் பிளாக்ஸ் போட்டு லாஸ்டாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி பிளாக் போட்டுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான திங் என்ன சொல்ல வரோம்னா the finally block will execute whether or not an exception is thrown. இப்போ ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆனாலும் சரி த்ரோ ஆகலனாலும் சரி நேரா ஃபைனலிக்கு வந்துட்டு தான் போகும். That is, if an exception is thrown, the finally block will execute even if no catch statement matches the exception. அப்ப ட்ரை வருது, if there is a corresponding match found அப்படின்னா அந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நேரா ஃபைனலிக்கு வரும். இப்போ எந்த கேட்ச் பிளாக்குமே மேட்ச் ஆகலனாலும் நேரம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக் வரும். அப்ப the finally block will be executed irrespective of whether the exception occurs or not. அதான் ஃபைனலியோட யூசேஜ். So let me give an example for this. So for this I have created a class whose name is error6. Inside this I have introduced main method. So look at the first statement. The first statement is an array creation statement. Integer a square bracket equal to within curly braces 10, 15, which means the array contain 2 elements. And b ல ஒரு integer variable create பண்ணிருக்கேன். 10 is assigned to it. Next ஒரு try block எழுதியிருக்கேன். So அந்த try blockக்குள்ள ஒரு statement கொடுக்குறேன் a of 1. So அப்ப a of 1 அர்த்தம் this is a of 0 and this is a of 1. அப்ப a of 1 வந்து எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. That's all. Slash b. So what is the value of b? b is 10, which is explicitly declared 10 minus a of 1. அப்ப a of 1 ன்னு என்ன அர்த்தம்? That is here this has to be a of 0.
So a of 0. அப்போ a of 0 எனக்கு என்ன வருது 10. Okay. அப்போ 15 divided by 10 minus 10 is 0. That's all. 10 minus 10 is 0. Here we have to put a opening curly brace, opening parenthesis and closing parenthesis semicolon. So here there will be a parenthesis, then 0. Now 15 divided by 0 is an arithmetic exception. So now the arithmetic exception is thrown. Control comes here. Exception type did not match. So the finally block comes into picture. So system.out.println catch is not found. அப்ப இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் இல்லைன்றத யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி சொல்றாங்க. That's all. So this is an example for finally. I hope you understood what we have learnt in this lecture. Let me sum up this lecture. In this lecture we have seen how to incorporate multiple blocks and how to introduce throw statement and what is the purpose of throws and their corresponding examples, and what is the use of finally block and their corresponding example programs. We will see the next concept of exception handling, that is nested try and types of exceptions, in the upcoming lecture. Thank you.